ஹேய்டா ஸ்ட்ராபெரிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம குக்கோட ஒரு போனஸ் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு போனஸ் பாட்டு தான் போட போகிறேன். உங்களுக்கு எந்த பாட்டுக்கு போனஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ நம்ம குக்கோட எபிசோடுக்கு போனஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ அதோட பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் நான் ஸ்டோரிஸே போடலடா ஸ்ட்ராபெரிஸ், சாரி. அண்ட் இனிமேல் நான் ரெகுலராக போடுறேன், கோச்சிக்காதீங்க என்ன இவ்வளோ டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரியே இன்றைக்கி நைட்டு அதே போல் 7 o'clock நான் லைவ் வருவேன்டா ஸ்ட்ராபெரிஸ், நீங்களும் வாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பேசி. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் பேசலாம்டா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரில் நம் குக் அந்த அட்மாஸ்பியர் எங்கே அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் லைக் கேம்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்க. லைக் நம் குக்கு, வீமின்னு அண்ட் அவங்க பார்ட்னர்ஸ். நம்ம ஜிமினோட பேர் யாருன்னா யூங்கி, அண்ட் நம்ம டேவோட பேர் சுஜி. ஸோ இவங்க எல்லாமே சரி பிளான் பண்ணி நம்ம கேம்பிங் மாதிரி ஒரு 2 days இல்லை 3 days அந்த மாதிரி நம்ம ஃபாரஸ்ட்டில் டென்ட் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் நம் குக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆகியிருக்கும். ஸோ ஜுனும் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாரு குக்கி ப்ரப்போஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ இன்னும் ஃபியூ டேஸ், ஒரு 10 days கழித்து அவங்க 2 பேருக்குமே மேரேஜ். ஸோ அதுக்கு முன்னாடி ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ அவங்க கேம்பிங்க்கு பிளேஸ் எல்லாம் பார்த்து ட்ராவலிங் எல்லாம் பண்ணி அங்கே டென்ட் எல்லாமே 3 டென்ட் செட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்கவுங்க பேராக உட்காந்துட்ருக்காங்க. நமக்கு ஒரு அவங்க டென்ட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க, யூன் மின்னு அவங்க டென்ட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. அதே மாதிரியே டேவும் சுஜியும் அவங்க டென்ட்டு முன்னாடி லைக் ஹக் பண்ண மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஈவினிங் டைம் மாதிரி தான். ஸோ இப்போ எல்லாமே லைக் அந்த நைட் ஸ்கை ரொம்ப லேட் நைட்டுன்னு இல்லாமல் லைக் ஒரு 7 அந்த மாதிரியான டைம் தான். அப்போ சரி நம்ம ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு பாட்டிலெல்லாம் ஸ்பின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அது போய் யார்கிட்ட நிற்கிதுன்னா நம்ம யூங்கி கிட்ட தான் போய் நிற்கிது. ஸோ இப்போ யூங்கிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது யாருன்னா நம்ம டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் யூங்கி கிட்ட கேட்குறாரு, ட்ரூத்தா டேரா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூத்துன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம டயாங் ஒரு கிறுக்குத்தனமான வேலையை, அதாவது ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஹயாங், ஜிமின் எப்போவுமே ஃப்ளர்ட் பண்ணுவான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் நீங்கள் என்ன தான் ப்ரொஃபஸராக இருந்தாலும், ஆமாடா ஸ்ட்ராபெரிஸ், யூங்கி அந்த காலேஜ்லேயே ஒரு ப்ரொஃபஸரு. நம்ம வீமின் குக் படித்த காலேஜிலோட ஒரு ப்ரொஃபஸராக தான் அவர் இருக்கார். ஸோ இப்போ பேக் டு த ஸ்டோரி. அவன் என்ன தான் ஃப்ளர்ட் பண்ணுவான், நிறைய பொண்ணுங்களுக்கு நிறைய ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் காலேஜ்லேயே ரொம்ப சைலண்ட் டைப் ஆச்சே. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் உங்ககிட்ட இது வரைக்கும் பேசினது கூட நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்குள்ளார செட் ஆச்சு? என்ன பண்ணா ஜிமினே? எனக்கு தெரிஞ்சே அவன் ஏதோ பண்ணியிருக்கான், கண்டிப்பாக எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. பக்கத்தில் சுஜியும் ஆமாம்மா எனக்கும் தெரிஞ்சே ஆகணும், எப்படி ஜிமின் என் மாமாவை கரெக்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சுஜி கேட்குறாங்க. இதில் நம்ம ஷூகாவும் சுஜியும் 2 பேருமே லைக் என்ன மாமா அத்தை பொண்ணு அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பு. ஜங்குக்கும் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் எப்படி இந்த கோழி கொஞ்சம் பூனையை கரெக்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி 3 பேருமே ரொம்ப ஈகராக ஷுகா என்ன பதில் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க, லைக் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிமினோட மைண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்னா, நான் எங்கடா பண்ணேன், இவன் தாண்டா என்னை கூப்பிட்டு வச்சு பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் மொத்தமாக என்னை முடிச்சு விட்டான் அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. யூங்கிக்கா, ஐயோ என்ன இது இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே, நான் தான் ஏதோ சொல்லிட்டேன் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா என்ன அசிங்கமாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. என்ன அங்கே சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கூக்கி கேட்குறாங்க. அது
சொல்லுங்க 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 சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே ரொம்ப ஆர்வமாக வந்து இவங்க என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இவன் வந்து இவன் பார்க்கறதுக்கு தான் பூனை மாதிரி அமைதியாக இருக்கான், ஆனால் இவன்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் வந்து என்னை மொத்தமாக முடிச்சு விட்டு எல்லாமே பண்ணது இவன் தான் அப்படின்ட்டு சொல்லும் போது அவங்க 3 பேருக்கும் செம்ம ஷாக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு நம்மகிட்டே கேட்குறாரு. ஆமாண்டா மச்சான், இந்த பூனை பார்க்கறதுக்கு தான்டா சைலண்ட்டு, ஆனால் பண்ணுறதெல்லாம் வந்து எப்படி பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க 3 பேருக்குமே வந்து செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து இவங்க ரொம்ப சைலண்ட் டைப்பாக தான் வந்து வருவார், டீச் பண்ணுவார், டவுட்ஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணார், அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம். அப்படி இருக்கிற இவங்க வந்து இந்த மாதிரி அவன் பண்ணுறது பண்ணார் அப்படின்ட்டு தெரியும் போது அவங்க 3 பேருக்கு அவ்வளோ ஷாக்கு. ஆஹா, அப்போ வந்து பூனை தான் வந்து இங்கே டாமினன்ட் போலையே அப்படின்ட்டு வந்து கூக்கி சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் மச்சான், இவன் என்னம்மா பண்ணுவான்னு தெரியுமா? ஐயோ, என்னால் சுத்தவே முடியாது, இவன் பார்க்கறதுக்கு தாண்டா இப்படி எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் தெரிஞ்சிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிக்கிட்டே இருக்காரு. டி போதுண்டா, ஓய முடுற மானத்தை வாங்காதடா. ஆமாம், நான் தான் மானத்தை வாங்குவேன், ஏன் நீ பண்ணும்போதெல்லாம் உனக்கு தெரியலையோ அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே, போதும் போதும், இதுக்கு மேலே நான் உண்மையை கேட்கவே மாட்டேன் யார்கிட்டயோ அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்து அகெயின் பாட்டிலை வந்து சுற்றி விடுறாரு. இந்த டைமில் வந்து அந்த பாட்டில் யார்கிட்ட வந்து நிற்கிது அப்படின்னா நம்ம வந்து கூக்கி கிட்ட தான் நிற்கிது. ஸோ கூக்கி கிட்ட வந்து ட்ரூத்தா டேரான்னு கேட்கும்போது டேர் தான் டேர் வருது. ஸோ அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனா ஜிமின் தான் இருப்பார். அப்போ வந்து ஜிமின் வந்து என்ன சொல்லுவார்னா, ஸ்மார்ட் பண்ணிட்டு வந்து ஜங்குக்கை பார்த்து, நீ வந்து பாட்டு பாடிக்கிட்ட குரங்கு சவுண்டில் நீ அதாவது குரங்கு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு குரங்கு மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ சிரிப்பாக வரும். டேய் என்னடா ஏன்டா இப்படி பண்ணுற? அதெல்லாம் இல்லை, டேர்னா டேர் தான், பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை போடுறாங்க. ஜங்குக்கா ஐயோ அப்படின்ற மாதிரி அவரும் வந்து டான்ஸ் ஆடுறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நம்ஜுரா செம்மையாக சிரிக்கிறது. எல்லாருக்கும் அவ்வளோ வந்து காமெடியாக அப்படி இருக்குது. அவரும் வந்து ஆடி முடிச்சுட்டு நம்ம நம்ஜுனோட லேப்பில் தான் குக்கி உட்காந்து ஒரு ஃபேஸ் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறாரு. இப்படி நம்ம ஜங்குக்கு டான்ஸ் ஆடினதை ஜிமின்னு டேங்கு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரகசியமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே போயிருக்கோம். டே சும்மா சொல்லக்கூடாதுடா, செம்மையாக டான்ஸ் ஆடின தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கா செம்ம எம்பாரிசிங்காக இருக்குது. அவர் வந்து அப்படியே ஒரு ஃபேஸை வந்து லைக் நம்ஜனோட கழுத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே அவர் வந்து அப்படி அவர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம சொல்லிட்டு சரி 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்காரு. நீயும் சேர்ந்து சிரிக்கிறல்ல மாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ஜனோட கழுத்து தான் கடிக்கிறாரு. டி கடிக்காதடா அப்படின்ட்டு அவரோட ஹிப்பை தான் வந்து க்ரிப் பண்ணுறாரு. போதும் போதும், 2 பேரும் ரொமான்ஸை ஸ்டாப் பண்ணுங்கள், நம்ம கேமை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பாட்டில் ஸ்பின் ஆகுது. இந்த டைமில் அது வந்து யார்கிட்ட நிற்கிது அப்படின்னா வந்து சுஜி கிட்ட தான் நிற்கிது. ஸோ இந்த டைம் வந்து நம்ஜூன் கிட்ட தான் வந்து நம்ஜூன் ஆப்போசிட்டில் தான் இருப்பார். ஸோ வந்து இப்போது நம்ஜூன் தான் வந்து நம்ம சுஜி கிட்ட கேட்குறாரு ட்ரூத்தா டேரா அப்படின்னு சொல்லிட்டு. டேர் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ஜூன் கேட்க வராரு. ஸோ அப்போ வந்து ஜிமின் வந்து ஒரு இதை சஜஸ்ட் பண்ணுறாரு. சரி அதையே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் வந்து அதை தான் கேட்க போகிறாரு. எப்போவுமே உங்கள் 2 பேருக்குள்ளார ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறது யார் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அது எப்போவுமே டே தான் அப்படின்னு சொல்லிட்டு சுஜியும் சொல்கிறாங்களா. இப்போது நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும், எங்கே எல்லார் முன்னாடியும் நீ வந்து டேங்கை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது அதெல்லாம் முடியாது, நான்லாம் பண்ண மாட்டேன், டேர்னா டேர் தான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டேர்னு அங்கே இருக்கிற 4 பேருமே கத்துறாங்களா. டேங்க்கா ஒரு மாதிரி ஷையாகவும் இருந்தாலும் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும், நடக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து தேங்க தான் வந்து பார்க்குறாங்க. இல்லை நான் வந்து இப்போ ட்ரூத்தியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை,
டேர் சூஸ் பண்ணிட்டா டேர் தான் பண்ணணும், டேர் டேர் சீக்கிரம் பண்ணு 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சுஜியும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை தான் பார்க்குறாங்க. நீயும் என்னடா பார்க்குற, கண்ணு மூடுறா அப்படின்னு வந்து சுஜி சொல்கிறாங்களா. சரி டேங்கும் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் ஹார்ட் பீட் ரொம்ப வந்து ரைஸ் ஆகுது. அண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளோஸாக போயிட்டே இருக்காங்க. இதெல்லாமே வந்து லைக் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. டேங்கா பொறுக்க முடியல, என்ன பண்ணுறாரு, சுஜியோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்தோடனே ரெண்டு பேரோட லிப்ஸுமே வந்து டச் ஆயிருச்சு. அப்படியே ஒரு இது கிசு போகுது. அப்படியே வந்து டேங் இன்னமும் வந்து சுஜியை பக்கத்தில் இருக்க அந்த கிஸ்ஸு டீப்பாக போகுது. அப்போ வந்து 4 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா லைக் இருமுறாங்க. இதுக்கு மேலே விட்டால் வந்து அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே இருமுறாங்க. உடனே வந்து சுஜியை வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துக்குள்ளே போகிற வாடி இன்னொரு கிஸ் அடிக்கலாம். சும்மா எல்லாரும் பார்க்குறாங்கடா, பார்த்துட்டு போகிறாங்கடி, புட்ரி செமையாக இருக்குது தெரியுமா, வாய் மூடிட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுஜியை வந்து நவுந்துடுறாங்க. ஐயோ கிஸ்ஸு போச்சே அப்படின்றலாம் வந்து இப்போ அகெயின் வந்து பாட்டில் ஸ்பின் ஆகுது. இப்போ அது வந்து நம்ம நம்ஜுன் கிட்ட தான் நிற்கிது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது யாருன்னா வந்து சுஜி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து நம்ம நம்ஜுன் கிட்ட கேட்குறாங்க லைக் ட்ரூத்தா தேரா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத்துன்னு தான் சொல்கிறாங்க. சுஜி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா லைக் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவன் ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டீங்களா? ஸோ அவன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்களும் அதை வந்து லைக் டைமெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அக்செப்ட் பண்ணிங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு கிட்ட நீங்கள் எப்படி வந்து அவன் ப்ரப்போசலில் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா அவன் இன்னும் காலேஜும் முடிக்கலை, நீங்கள் வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் சடனாக வந்து நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுஜி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ஜுன் ஸ்மைல் பண்ணிட்டே வந்து எப்படி இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, மேபி இவன் என் மேலே எவ்வளோ என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சதுனாலயா இருக்கலாம், இல்லை இவன் என்னை பார்க்காம பேசாமல் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு புரிஞ்சதுனால இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ இவனை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த வேணாம், ரொம்பவே இவன் சஃபர் ஆகுறான் அப்படின்றதுனால அதனால் மட்டுமே வந்து இவனை லவ்வை அக்செப்ட் பண்ணேன் அப்படின்றது கிடையாது. பட் ஜங்குக்னாலே வந்து எனக்கு பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த பன்னி ஸ்மைலு, அவன் அந்த க்யூட் ஐஸ் அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட்டித்தனமாக தான் இருப்பான், பட் ஆனால் இருந்தாலும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன சொல்கிறது, அவன் மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸே வந்து சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சு. மேபி அந்த டைமில் இருந்து கூட நான் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன்னு சொல்கிறாரு. எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. அதை விட நம்ம ஜங்குக்கா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு அப்படியே வந்து டிஎஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. லைக் இந்த மாதிரி ஜங்குக்கை பற்றி நம்ம நம்ஜுன் இவ்வளோ சொன்னது நிஜமாவா மாமா, என்ன நீ லவ் பண்ணுறியா? என்னடா லூசுத்தனமாக கேட்குற, லவ் பண்ணாமையாடா வந்து உன்னை ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ண, சொல்லு பார்க்கலாம். என்னோட மொத்த சிஸ்டத்தையே வந்து நீ கொலாப்ஸ் பண்ணிட்ட தெரியுமா? முன்னெல்லாம் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஷெட்யூல் படி தான் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ஆனால் நீ எல்லாத்தையுமே மாற்றிட்ட தெரியுமா? இந்த சின்ன பொண்ணு வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டான், என் லைஃப்பையும் மாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ஜுன் வந்து சொல்கிறாரு. சரி இப்போ வந்து அதில் கேம்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறமா சரி நம்ம வந்து டின்னரை குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ குக் பண்ணுறதுக்கும் தேவையான எல்லாத்தையுமே தான் எடுத்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து குக் பண்ணுறது கட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே போயிட்டுருக்கு. அண்ட் இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாம் வந்து சாங்கு போட்டு லைக் வந்து கேம்ப் ஃபயர் மாதிரி கேம்ப் ஃபயரை வச்சு எல்லாம் அவங்கவுங்க கப்பலாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ வந்து லைட்டான ஒரு மியூசிக் போட்டு எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. லைக் யூன்மின் ஒரு பக்கம், நம்ம நம்குக் ஒரு பக்கம், சுஜி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து
ரொமான்டிக் சாங் போட்டு அவ்வளோ ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஹாப்பி மூமெண்ட்ஸு, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ஜாலியாக ஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணிவிட்டு இப்போல்லாம் அவங்கவுங்க டென்ட்டுக்குள்ளார தான் இருக்காங்க. யூன் மின்னு, நம்குக்கி, டேசுஜி எல்லாம் அவங்கவுங்க டென்ட்டுக்குள்ளார வந்து படுத்துட்ருக்காங்க. இப்போ யூன் மின் வந்து அவங்க சைடு பார்க்கலாம். ஜிமின் ஹக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இவங்க படுத்துக்கிட்டு இருக்காரு. ஜிமினுக்கா இப்படி வந்து அவன் ஹக் பண்ணது ஜிமினுக்கு ரொம்பவே இதாகுது. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இவங்கியோட நெக்கை கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. டேய் சும்மாறா, வந்த இடத்துல என்னடா வேலை பார்த்துட்ருக்க, கம்முன்னு தூங்குடா அப்படின்ற மாதிரி அவரு. என்னால் பொறுக்க முடியல, எனக்கு இப்படி நீ ஹக் பண்ணும்போது எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜிமின் லைக் ஹஸ்கி வாய்ஸில் அப்படியே பேசுகிறாரா. அவ்வளோதான், யூங்கிக்க முடியலை. உடனே அவர் வந்து நம்ம ஜிமினை கீழே தள்ளி அப்படியே ரஃப்பாக ஒரு கிஸ்ஸு போகுது. அப்படியே அந்த கிஸ்ஸு கழுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டே போயிட்டு அவர் டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு ஜிம்மினோட செஸ்டெல்லாம் அப்படியே வந்து நம்ம இவங்க கிஸ் பண்ணுறது, சக் பண்ணுறது, அப்படியே ஹிக்கீஸ் ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே நம்ம ஜிம்மினோட ட்ரெஸ்ஸையும் அன்ட்ரெஸ் பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ்ஸையும் அன்ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே தரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்கேயா கூக்கி வந்து தூங்கிட்டு இருப்பாரு. நம்ஜுன் வந்து புக்கு படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்து அந்த சவுண்டு கேட்டிருக்கோம், லைக் வந்து ஜிமின் கத்துற சவுண்டு. நம்ம ஜங்கு திடீர்னு எழுந்திருப்பாரு, என்னடா சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இவங்கயா சாரி நம்ம நம்ஜன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஹெட்செட் போட்டு இருந்திருப்பாரு. இவங்க கத்துறதுக்கு நமக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட்செட் போட்டு உட்காந்து தான் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஜங்குக்கு எந்திரிக்கிறத பார்க்குறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா எந்திரிச்சா, தூங்கு, ஏதோ ஜிமின் கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. அவரும் ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு, இந்த ஹெட்செட் மாட்டிக்கோ, ஹெட்செட் மாட்டு தூங்கு. ஏன் அவன் அப்படி இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான், யூகி அதான் அடிக்கிறான்னு நினைக்கிறேன், வா போய் பார்க்கலாம். அவெல்லாம் ஒன்றும் அடிக்கலை, அவன் வேற மாதிரி அங்கே போயிட்டுருக்கு, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ தூங்கு. இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். டேய் சும்மா இருடா, தூங்குடா, அவங்க கப்புள்ஸ்குள்ளார பண்ணுறத பண்ணிட்டு இருக்காங்கடா, நீ தூங்குடா. கப்புள்ஸ்குள்ளார என்ன பண்ணுவாங்க, டேய் சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காது, இந்த ஹெட்செட் போட்டு தூங்கு, உனக்கெல்லாம் வந்து மேரேஜுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணுவாங்கன்ட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெட்செட்டை மாட்டி விட்டுருவாரு. இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சொல்லு சொல்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் கிட்ட குக்கி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. டே நீ இல்லை குழந்தடாலாம், தெரிஞ்சா நீ பயந்துருவடா, சும்மா தூங்குடா. ஆஹா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் மாமா, சொல்லு மாமா. யோடி எப்படிரா உனக்கு நான் அதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்றவன். அவரு என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபோனை தான் எடுக்கிறாரு. அதில் போட்டு அவருக்கு நம்ம ஜங்குக்கு காட்டுறாரு. சீ என்னது இது, ஐயோ கருமம், இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோனை தூக்கி போட்டுறாரு. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நீ பயந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு படுறா. அவங்க இதாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்டா தூங்குடா அப்படின்னு அவர் ஹெட்செட்டை ஜங்குக்கு மாட்டிட்டு தூங்கிட்டுறாரு. பட் ஏன் அப்படின்னா வந்து நம்ம நம்ஜன் வந்து என்னென்னா மேரேஜ்க்கு அப்புறமா தான் நம்ம ஜங்குக்கு டச்சே பண்ணணும். இது வரைக்கும் வந்து கிஸ் பண்ணியிருந்தாலும் கூட வந்து சீக்ஸில் அப்போ ஒரு தடவை வந்து ஜங்குக் லிப்பில் கிஸ் பண்ணியிருந்திருப்பார், அதுதானே தவிர அதுக்கப்புறமா அவர் வந்து கிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சீக்ஸில் தான் கிஸ் பண்ணியிருந்திருப்பார் நம்ம நம்ஜுன்னு. ஸோ மேரேஜ்க்கு அப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரியான கொள்கையில் வந்து நம்ம நம்ஜுன் இருக்கார். ஸோ குக்கியும் ஹெட்செட்டும் ரொம்ப இன்னசென்ட் ஆச்சா நம்ம ஜங்குக்கும். ஸோ அவரும் ஹெட்செட் போட்டு அதில் அப்படியே லைக் தாலாட்டு பாடுற மாதிரியான சாங் ஓடிட்டுருக்கு. அவர் அதை கேட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாரு. அண்ட் இப்போ வந்து நம்ம டேசுஜி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க சைடு பார்க்கலாம். டேங் வந்து அவர் படுத்துட்டு தான் இருந்திருப்பாரு. சுஜி வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, சரி நைட் கேர்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஜிம்மின் சவுண்டு கேட்குது. ரெண்டு பேருக்குமே ஒரு சடனாக அந்த சவுண்டு வந்ததுமே ரெண்டு பேருமே ஃப்ளின்ச் ஆகுறாங்க. டேய் என்னடா இதுக்கிட்ட இப்போ ஜிம்மின் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சுஜி வந்து டேக்கிட்ட கேட்குறாங்க. லைக் அவங்க அவங்க வேலை பண்ணிகிட்ருக்கு, அவங்க கேட்குறாங்க. சொன்னால் மட்டும் நீ என்ன எனக்கு பண்ணவா போகிற, அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான்ட்டே, இல்லட்டே வேண்டான்ட்டு என்ன தானடி சொல்லுவேன் அப்படின்ட்டு அவரு வந்து அவருக்குள்ளேயே முணுமுணுத்துட்ருக்காரு. டேய் வாங்கிட்டு தாண்டா கேட்டுட்ருக்கேன், சொல்லுடா, எதுக்குடா அவன் வந்து அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். சொன்னால் மட்டும் இப்போ என்ன, மூட்டு தூங்கு. ஏய் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு வந்து நீ இப்படி வந்து நான் சொல்கிறேன்,
சொல் இந்த பார், தேவையில்லாமல் என்ன கடுப்பேத்தாதான் மூடிட்டு படுத்துரு. ஆமாம், அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை. டேய் என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் வந்து நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டேவை பிடிச்சி அடிக்கிறாங்க. டேவா என்ன பண்ணுறாரு, நம்ம சுஜியை அப்படியே வந்து கீழே தள்ளி அவங்க ஹேண்ட்ஸை பின் பண்ணிடுறாங்க. டேய் என்னடா பண்ணுற, கையை விடுறா. ஏன் ஒழுங்காக தள்ளி போயிரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்காக தள்ளுடா. முடியாதுடி, நானும் வந்து எப்பயாச்சும் வந்து கிஸ்ஸு பண்ணலாம், டச்சு பண்ணலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் இல்லை 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 அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகல. இன்றைக்கி எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அவன் அதிகமாக கத்துறானா இல்லை நீ அதிகமாக கத்துறியான்ட்டு பார்த்துடலாம். டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, லூசாடா நீ அப்படின்னு வந்து நம்ம சுஜி பேசிகிட்டே இருக்காங்க. பட் டயாங் என்ன பண்ணுறாரு, ரஃபா வந்து கிஸ் பண்ணிடுறாரு. டேங் இப்படி ரஃபாக கிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கிஸ்லேயே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த கிஸ்லேயே மூன் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கிஸ்ஸு அப்படியே கிஸ்ஸு டீப்பாக ஹீட்டாக ஆகுது. டேங் சும்மா இருப்பாரா. நெக்ஸ்ட் அப்படியே வந்து அந்த அவரோட ஹேண்ட்ஸை சுஜியோட ட்ரெஸ் எல்லாமே அப்படியே அந்த கிஸ் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே எல்லாம் கழட்டிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் அப்படியே கீழே வருது. அப்படியே செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறது, சக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் டயாங்கோ இப்போ வந்து அவரும் அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட வந்து அவர் டைம் வேஸ்ட்டே பண்ணலை. அவர் அவ்வளோ வந்து ரஃப்பாக என்ன சொல்கிறது, ரஃப்பாக பண்ணுறாரு. ஒரு பக்கம் ஜிமின் கத்துறாங்க, இன்னொரு பக்கம் வந்து சுஜி கத்துறாங்க. நடுவில் நம்ஜுனா ஐயோ 2 பேரும் இப்படி கத்துறாங்களே, நான் எப்படி நிம்மதியாக நான் தூங்குவேன்ற மாதிரி அவருக்கும் வந்து அந்த சவுண்டு கேட்க அவருக்கும் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ இப்படி என்ன பாடாப்படுத்துறாங்களே 2 பேரும். ஐயோ எனக்கு வேற அப்படியே முட்டிட்டு நிற்கிது, என்ன பண்ணு. ஐயோ இவன் வேற, இவனுக்கு கடவுளே காப்பாத்து அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து இதாகிட்டே இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் பெயின் வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. அந்த சவுண்டை தாண்டி அவர் ஹெட்செட் போட்டிருப்பாரு நம்ம ஜங்குக்கு, அந்த சவுண்டை தாண்டி வந்து அவங்க ரெண்டு பேரும் கத்துறதுனால அது ரொம்பவே கேட்குது. கூக்கியும் எந்திரிக்கிறாரு. என்னாச்சு மாமா, யாரோ 2 பேர் கத்திட்டே இருக்காங்க, என்னாச்சு? டேய் நீ எதுக்கு, ஐயோ இவனும் எந்திரிச்சிட்டானே, இவன் கேட்பானே ஏன் கத்துறான் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்ற மாதிரி ஒரு பார்க்குறாரு ஜங்குக்கு. என்னாச்சு மாமா அப்படின்னு அவர் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஹஸ்கி வாய்ஸ் மாதிரி ஜங்குக்கு வருதா. நம்ஜுனுக்கு இன்னமும் ரொம்ப இதாகுது. ஐயோ இதுக்கு மேலே முடியாது என்னால் அப்படின்ற மாதிரி நம்ஜனும் வந்து என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கு கிஸ் பண்ணிடுறாரு. கிஸ்ஸு வந்து அவர் ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. பட் ஆனால் முடியலை. செம்மையாக வந்து அங்கே ஒரு டீப்பான கிஸ்ஸிங் போகுது. நம்ம நம்ஜன் ஃபோர்ஸை தான் கிஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம குக்கியெல்லாம் தாங்க முடியல, புஷ் பண்ணுறாரு. பட் ஆனால் நம்ம நம்ஜன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அவ்வளோதான் இருந்த செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாமே போச்சு. ஜங்கு கூட 2 ஹேண்ட்ஸையுமே அவர் வந்து அவரோட ஒரு ஹேண்டில் பின் பண்ணிட்டு அகெயின் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அண்ட் ஜங்குக்கு வந்து அவர் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரா. அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவர் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறாரு. என்னாச்சு மாமா, என்னம்மா ஏன் இப்படி பண்ணுற? டேய் இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா. உங்க பாத்தியா உங்க 2 பேரும் எப்படி கத்திட்டு இருக்காங்கன்னு, எனக்கு முடியலடா. என்னால் இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுடா. ஜங்குக்கு வலிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஜங்கு கூட நெக்கு காலர் போடு சொல்லிட்டு செம்மையாக சக் பண்ணுறாரு. ஜங்குக்கும் வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ஜுனா டைமே வேஸ்ட் பண்ணல, ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு வந்து அண்ட்ரெஸ் பண்ணிட்டு அவரும் வந்து
அன்ட்ரெஸ் பண்ணிட்டு செம்மையாக வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே 3 பேருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்த விட நம்ஜூனுக்கு தான் செம்மையாக வந்து நம்ம ஜங்குக்கு கத்த வச்சுட்டு இருக்காரு. ஜங்குக்கு கத்துறதும் வந்து அங்கே ஜிமினுக்கும் யூனுக்கும் கேட்குது, இங்கே வந்து டேக்கு சுஜிக்கு செம்மையாக கேட்குது. இப்படியே தான் வந்து அந்த நைட்டு ஃபுல்லும் 3 பேருமே கத்துறாங்க. அவ்வளோ இதாக போய்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நம்ஜுனா நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு தான் படுத்துருப்பாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து நல்லா க்யூட்டாக வந்து பவுட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தா நம்ம ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு நம்ம யூங்கி தூங்கிட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொரு சைடு வந்து நம்மகிட்ட என்ன பண்ணியிருந்திருப்பாரு, சுஜியோட செஸ்ட்டில் தான் அவர் வந்து படுத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்படி தான் 3 பேருமே வந்து அவங்கவுங்க டென்ட்டில் படுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மார்னிங் 10 சூரியன் உச்சிக்கே வந்துருச்சு, 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறது யாருன்னா நம்ம நம்ஜனும் யூங்கியும் தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அவங்க வந்து பேக் பண்ணுற வேலை இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ 2-3 டேஸ் இருக்கலான்ட்டு நினச்சி தான் வந்திருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் அகெயின் வந்து இதெல்லாம் சிறப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும், அதனால் வேண்டாம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிவு பண்ணி எல்லாம் பேக் பண்ணி காரில் எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. எல்லோரும் ஒரே காரை தான் வந்துருந்துருப்பாங்க. ஸோ எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து சரி ஜிம்மினை எழுப்பலான்னு சொல்லிட்டு யூங்கியும் போயிடுவாங்க. நான் ஜங்குக்காக வந்து எழுப்பலான்னு சொல்லிட்டு நம்ஜனும் வந்து போயிருந்திருப்பாரு. ஜிமினும் சரி ஜங்குக்கும் சரி 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு யூங்கி தாதே ஜிமின் எந்திரி ஜிமின் எந்திரி ஜிமின், கொஞ்சம் நேரம் டாடி ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் தூங்க விட, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, நீ வீட்டுக்கு போய் தூங்கிக்கோ, எந்திரிடா நம்ம கிளம்பலாம். அப்புறமா கிளம்பலாம் ப்ளீஸ், எந்திரிடா கிளம்புறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டு இருக்கிற ஜிமினுக்கே வந்து நம்ம யூங்கி ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டுறாரு. அதுக்கப்புறமா ஜிமினை தூக்கிட்டு வந்து அவர் கார்லேயும் உட்கார வச்சுட்டு டென்ட்டெல்லாம் வந்து டென்ட்டுக்குள்ளார இருந்தது எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவரும் டென்ட்டெல்லாம் இது எடுத்து அவர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு கூக்கியா அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ஜுந்தான் ஐயோ இவனுக்கு எழுப்புறதுக்கு மனசே வரமாட்டேங்குது, எப்படி எழுப்புவேன் நான், எழுப்பி தான் ஆகணும். டேய் ஜங்கு எந்திரி ஜங்கு எந்திரா அப்படின்ட்டு அவர் உலுக்கிட்டே இருக்காரு. பட் சுத்தமாக வந்து நம்ம ஜங்கு எந்திரிக்கவே இல்லை. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவரும் வந்து நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவரும் தூக்கிட்டு கொண்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. 2 பேருமே வந்து லைக் ஜங்குக்கு வந்து ஜிமினோட ஷோல்டர்ஸில் படுத்து அப்படி இன்னமும் அவர் தூங்குறாரு. ஜிமினும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. 2 பேருமே எந்திரிக்கல. இப்போ இந்த சைடு வந்து டேவு சுஜியும் வந்து நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்களே. ஸோ ஃபஸ்ட்டு டே தான் எந்திரிப்பார். எந்திரிச்சு பார்த்தா என்னடா அது ஏதோ ரொம்ப 2 சாஃப்டாக இருக்கிற மாதிரியே இருக்கேன்ட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவர் வந்து சுஜியோட செஸ்ட்டில் தானே படுத்துட்டு வந்திருப்பாரு. ஓ இதனால தான் சாஃப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, லைக் பேபி மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு, பேபி மாதிரி பண்ணுறாரு. லைக் வந்து சுஜி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. என்னடா ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து நம்ம டே வந்து சக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சுஜிக்கா செம்ம காண்டா இருக்கும், மூஞ்ச தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க. டி என்னடா பண்ணிருக்க, ஏண்டி தள்ளின, அதான் நல்லா தானே இருந்துச்சு, என்னவா உனக்கு, செருப்பு பிஞ்சிருண்டா உனக்கு, மானு ஒழுங்க தள்ளி போடா, என்னாடி அதுக்குள்ளேயும் வந்து தள்ளுற, இன்னும் வந்து நான் எதுவுமே பண்ணலையே, மூடிட்டு போயிரு ஒழுங்கா அப்படின்னு அவங்க திட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ஜன் தான் வெளில வந்து அவங்க டென்ட்டுக்கு வெளில நின்றுட்டு டேயாங் ஐயோ இவர் வேறு எதுக்கு கூப்பிடுறாரு, என்ன யாங், போதும்டா வாங்கடா வெளில நம்ம கிளம்பலாம். கிளம்புறதா எதுக்கு, பின்ன இருந்த வரைக்கும் போதும் வாங்க கிளம்பலாம், நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டோன்னு நீங்கள் 2 பேரும் வந்தால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு யூங்கி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஒரு 5 நிமிஷம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு எல்லாம் வந்து இதெல்லாம் கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு டென்ட்டையும் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ அகைன் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நம்ஜனும் ஜங்குக்கும் அவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது 2 பேபிஸ் வந்து ஓடி வராங்க அவங்களோட ரூமுக்கு தான்.
ஜங்குக்கா ஐயோ இவனுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, நம்ஜுனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. மாமா என்னை விட்டுட்டு போயிடாதடா, கொஞ்ச நேரம் தூங்க விடுறேன், நான் தூங்கிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ஜுனை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நம்ஜுனும் வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிட்டு அவரும் தூங்குறாரு. அப்போ அந்த 2 பசங்களும் என்ன ஓடி வந்து 2 பேர் மேலதும் தொப்புன்னு குதிக்கிறாங்க. ஐயோ போச்சே, டேய் ஏன்டா 2 பேரும் இப்படி வந்து குதிக்கிறீங்க, பொறுமையாக வரவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து கத்திட்டு இருக்காரு. போப்பா உனக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் நீ வந்து டேடாவை மட்டும்தான் ஹக் பண்ணி தூங்குற. நான் எத்தனை தடவை கேட்டிருக்கோம் நாங்கள் 2 பேரும் எங்களையும் ஹக் பண்ணி தூங்குன்னு, ஆனால் நீ வந்து எங்களை தூங்க வச்சுட்டு இங்கே வந்துடுற, இது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம் குக்கோட பேபிஸ் தான் 2 பேரும். அண்ட் அந்த 2 பேபிஸ் யார் அப்படின்னா 2 பேருமே ட்வின்ஸு. ஸோ வந்து ஜின்னு அப்புறம் ஜெஹோப் 2 பேரும் தான். ஸோ அப்படி வந்து அவங்க ஃபேமிலி போயிட்டுருக்கு. அண்ட் இதுதான் இந்த வந்து போனஸ் பாட்டு. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் அதே மாதிரி நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம். இன்ஸ்டா ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு யாரோட போனஸ் வேணும், எந்த எபிசோடோட போனஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ் மறக்காமல். அண்ட் வந்து ஹாட்டாக வேணுமா சாஃப்டாக வேணுமா அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா ஸ்ட்ராபெரிஸ்.